ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் எப்படி பெர்ஃபெக்ட்டா கட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் பீஸில் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கான போர்ஷன் வந்து வெட்டி எடுத்துட்டேன். இதை 4ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஓப்பன் வரும், ஒரு க்ளோஸ்டு வரும். சரிங்களா? நம்ம சைடு வந்து மடிப்பு பகுதி இருக்கணும், ஆப்போசிட் சைடு ஓப்பன் பகுதி இருக்கணும். இப்போது கீழே வந்து அன்ஈவனாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு லைன் ரஃபாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மடித்து அடித்து ஹெம்மிங் பண்ண போகிறேங்கிறனால 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 1 1/2 இன்ச் வந்து இந்த மாரி மடிச்சு, நம்ம கையில 1/2 இன்ச் மடிச்சு, 1 இன்ச் அளவுக்கு வச்சு நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும். ஸோ, அதுக்காண்டி சீம் அலவன்ஸ்க்காக நான் 1 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 1 1/2 இன்ச் மார்க் பண்ண பகுதியில வந்து நம்ம ஒரு லைன் போட்டு அ வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட் மெஷர் பண்ண போறோம். அந்த லைன் போட்டிருக்கோம்ல மார்ஜின் லைன், அதுலேருந்து உங்க ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ் ஹைட் வந்து 8 இன்ச்சு. ஸோ, அதே வந்து நான் ஃபோல்டட் சைட்லேருந்தும் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாரி அங்க ஓப்பன் சைடு இருக்குல்ல, அது வரைக்குமே அந்த சீம் அலவன்ஸ் லைன்ல இன்ச் டேப்ப வச்சு நான் வந்து 8 இன்ச், 8 இன்ச், 8 இன்ச் அப்படிங்கிற அளவுல வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் மேலேருந்து அந்த 8 இன்ச்ல மார்க் பண்ணிப்போமா மேல, அங்கேருந்து கீழ் பகுதிக்கு ஒரு 3 இன்ச் ஓப்பன் சைடுல மேலேருந்து கீழ் பகுதிக்கு ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3, 3 1/4 வரைக்குமே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல 3 1/2 வரைக்குமே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கு மேலேயோ, கீழேயோ கம்மி பண்ணிக்காதீங்க. எவ்வளோ தான் சைஸ் நீங்க பெருசோ, சின்னதோ இருந்தாலுமே, நம்ம அந்த 3 1/2 இன்ச் தான் வந்து குடுக்கணும். சரிங்களா? இப்ப அந்த 3 1/2 இன்ச்லயும் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்ச் டேப்ப அந்த 8 இன்ச்ல மார்க் பண்ணோம்ல, அந்த மேல பாயிண்ட்லேருந்து இப்போ கீழ அதாவது ஆம்கோல் ரவுண்டு 8 வருதா, 7 வருதா, 6 வருதோ, அந்த ரவுண்ட வந்து நம்ம வந்து கீழ 3 இன்ச்ல மார்க் பண்ணோம்ல, அந்த லைனுக்கு மேல வைக்கணும். இது 8 இன்ச்சுங்கிறதுனால, கரெக்ட்டா இன்ச் டேப்ப மேலேருந்து வச்சு, அந்த லைன் கிட்ட 8 இன்ச் வர்ற மாரி கிராஸா இன்ச் டேப்ப வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் 7 இன்ச் வருது, 6 இன்ச் வருதுன்னா, அந்த இன்ச் டேப்ப வந்து கரெக்ட்டா அந்த லைன் கிட்ட 7 வர்ற மாதிரியும், அப்புறம் 6 இன்ச்சுனா 6 வர்ற மாதிரியும், நீங்க லைன் கிட்ட அந்த இன்ச் டேப் வந்து இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு, நீங்க வந்து ஆம்கோல் ரவுண்ட மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ மேல ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதே மாரி கீழயும் கையோட சுற்றளவையும் மார்க் பண்ணிடலாம். 5 இன்ச் வருது. சாரி 10 இன்ச் அதில பாதி 5 இன்ச். ஸோ 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு 1 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் குடுத்துடுறோம். 1 1/2யும் குடுக்கலாம், 2ம் குடுக்கலாம். பட் 1 1/2ங்கிறது வந்து போதும். அதே மாரி மேலேயும் 1 1/2 இன்ச் கரெக்ட்டா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதிகமோ, கூடயோ, கம்மியோ எனக்கு இல்ல. இதுக்கப்புறம் நம்ம அங்க 8 இன்ச்ல மார்க் பண்ணோம்ல, அதையும் அந்த கீழ 5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த 2 பாயிண்ட்டையும் சேர்க்கிற மாதிரி கிராஸா லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாரி கரெக்ட்டா அந்த கார்னர்லேருந்து கீழ அந்த 1 1/2 இன்ச்சுக்கு நம்ம அலவன்ஸ் குடுத்தோம்ல, அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கீழ இந்த மாரி கிராஸா குடுங்க. எதுக்கு கிராஸா குடுக்குறோம் அப்டின்னா, அது வந்து மடிச்சு அடிக்க நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் அதனால. இப்போ வந்து நம்ம மேல 8 இன்ச்ல மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்க. அந்த 2 இன்ச் பாயிண்ட்டையும், 8 இன்ச் பாயிண்ட்டையும் அ அம் இணைக்கிற மாதிரி நம்ம வந்து கிராஸா வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். கரெக்ட்டா அந்த மேல வந்து 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டையும், கீழ 8 இன்ச் ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணோம்ல, அதையும் ஜாயின் பண்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கேலால கிராஸா ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் வளைவு குடுக்கணும் மெயின் பார்ட். அந்த வளைவு எப்படி குடுக்கணும்னா, இந்த 2 பாயிண்ட்டையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ லென்த் வருதுன்னு பாருங்க. அந்த லென்த்ல இதுல வந்து 6 1/4 இருக்கு. ஸோ அந்த லென்த்லேருந்து வந்து நம்ம ஹாஃபா அத டிவைட் பண்ணணும். அந்த லைன நம்ம போட்டிருக்க லைன ஹாஃபா டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ 7 இருக்கலாம், 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அந்த லைன வந்து ஹாஃபா டிவைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டையும் நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட்டையும் சேர்த்து அதில பாதியா திரும்பவும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அ நல்லா பார்த்துக்கோங்க. ஆ பாதி, பாதி அ இந்த லைனே வந்து நீங்க 4ஆ டிவைட் பண்ற மாரி இருக்கும் சொல்லப்போனா. அ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ல 1/4 இன்ச் மேல் பகுதியிலயும், செகண்ட் மார்க் பண்ண பாயிண்ட்ல 1/4 இன்ச் கீழ பார்க்குற மாதிரியும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எல்லாம் சேர்க்குற மாரி வளைவு எப்படி கொண்டு வரணும்னா, அந்த 2 இன்ச் நம்ம மார்க் பண்ண பாருங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெய்ட்டா இந்த மேல டாட் இருக்குல்ல, அந்த டாட்ட வந்து ஜாயின் பண்ணணும். கரெக்ட்டா அப்படியே மேலேருந்து வந்து சென்டர்லேருந்து தான் கீழ் பக்கமா வளைச்சு, எஸ் மாதிரி வந்து நம்ம கொண்டு வரணும். நல்லா கவனமா பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த பாயிண்ட்லேருந்து மேல அ இது ஆகணும், டச் ஆகணும். அதுக்கப்புறம் கரெக்ட்டா மேல டச் ஆயிட்டு, அந்த சென்டர்லேருந்து கீழ பார்த்த மாதிரி கீழ பாயிண்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த பாயிண்ட்ட ஜாயிண்ட் பண்ணி டச் மாதிரி
போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா போயிடணும். இவ்ளோ தான் நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ் ட்ரா பண்றதுக்கான மெத்தட். இதுல எதுக்கு நான் வந்து 2 இன்ச் வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்டார்ட்டிங்ல. அந்த 2 இன்ச் நம்ம கரெக்ட்டா குடுக்குறனால தான் ஸ்லீவ்ல சுருக்கம் வராது. சப்போஸ் அந்த 2 வந்து நீங்க 1 1/2 மாத்திட்டீங்க, இல்ல 1 இன்ச்சா மாத்திட்டீங்கன்னா, ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ்ல லைட்டா தூக்குன மாதிரி வந்து அந்த இது இருக்கும். அந்த அ பிரச்சனைய தவிர்க்க தான் நம்ம வந்து மேல வந்து ஃபர்ஸ்ட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, அங்கேருந்து நம்ம வந்து வளைவு குடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கட்டிங் தான் பண்ண போறோம். கீழ வந்து நமக்கு வந்து கட்டானட்டையா இருக்குங்கிறனால நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அத ஈவனா இருக்க வைக்கிறதுக்கு. அந்த லைன ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துரலாம். ஈவனா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறத்துலேருந்து நீங்க வந்து ஸ்லீவ ஆஸ் யூசுவல் எப்படி நார்மலா கட் பண்ணுவீங்களோ, ஃபர்ஸ்ட்டு மேல் பகுதிய கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா மேல் பகுதிய வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண போறோம். இந்த மேல் பகுதி வந்து பேக் சைடு போயிரும். இந்த கொடஞ்சு வெட்டக்கூடிய பகுதி வந்து ஸ்லீவோட அதாவது நம்ம பாடியோட ஃப்ரண்ட்ல வரும். சரிங்களா? ஆ இதுலயும் கொடஞ்சு வெட்டணும். அதே மாரி ப்ளவுஸ்லயும் ஃப்ரண்ட் பீஸ் கொடஞ்சு வெட்டணும். நீங்க ப்ளவுஸுன்னு இல்ல. இப்போ சப்போஸ் நீங்க குர்தீஸ் தைக்கிறீங்க, இல்ல சூட் கமீஸ் தைக்கிறீங்க. அதுலயும் வந்து நீங்க ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து கொடஞ்சு வெட்டி தான் ஆகணும். ஆ நீங்க ஒல்லியா இருக்கீங்க அப்டின்னா, அவ்வளவா வந்து தேவைப்படாது. இப்போ சப்போஸ் நீங்க கொஞ்சம் ஹெல்தியா இருக்கீங்க. 40, 42, 48 அந்த சைஸ்ல ஹெல்தியா இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கொடஞ்சு வெட்டி தான் ஆகணும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். சென்டர் நாட்ச் குடுத்தாச்சு. அதே மாரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு கிட்டயும் ஒரு சென்டர் நாட்ச் குடுத்துரலாம். அதே மாரி கீழ மார்ஜின் விட்டோம்ல, அந்த மார்ஜின் லைன்லயும் சென்டர் நாட்ச் குடுத்துரலாம். இந்த சென்டர் நாட்ச் எதுக்கு நம்ம குடுக்கணும்னா, ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப மார்க் பண்ணிட்டு தைக்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த சென்டர் நாட்ச்லயே வந்து நம்ம கரெக்ட்டா அந்த மார்க்கையும் கொண்டு வந்து அ ஸ்டிச்சிங் பண்ணிடலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் கொடஞ்சு வெட்டணும்ல, அந்த ஃப்ரண்ட் எப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அந்த நாட்ச் குடுத்துருக்கோம் பாருங்க, ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல. அந்த நாட்ச்லேருந்து நீங்க அப்படியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, கொடஞ்சு வெட்டி எடுத்துருங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த மார்ஜின் லைனையும் அப்படியே ஸ்லாண்டிங்கா கட் பண்ணுவீங்க. அந்த மார்ஜின் லைன தயவு செஞ்சு தொடாதீங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வைக்கணும்னா, ஸ்ட்ரெயிட்டா தான் கட் பண்ணி விடணும். அது சில பேர் ஸ்லாண்டிங்கா வந்து கட் பண்ணுவாங்க. அது மாரி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் பண்ணும்போது கட்ட நட்டையா வரும். மேல கீழ இருக்கிற மாரி அன்ஈவனா வரும். அதுக்காண்டி தான் அந்த இத வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. அ சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்ன இதுல வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாரி டீட்டெயில்டா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காக தான். பிகினிங் ஸ்டேஜ்ல நீங்க பண்ணக்கூடிய தப்ப வந்து இந்த வீடியோ பார்த்து சரி பண்ணி கரெக்ட்டா வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ அந்த ப்ளவுஸ் வெட்டிட்டு மேல எக்ஸஸா இருக்குல்ல, அந்த பீஸ வந்து தூக்கி போட்டுறாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாயிண்ட் பண்ணணும், ஒட்டு குடுக்கணும் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இந்த மேல வெட்டி இருக்கக்கூடிய பீஸ அப்படியே சைட்ல குடுத்து நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம். இதுக்குன்னு நம்ம தனியா பீஸ் தேடிட்டு இருக்க தேவையில்ல. அதனால தான் நான் எப்பவுமே பாக்ஸ் ஷேப்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ வெட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் ஷேப் குடுப்பேன். ஏன்னா மிச்ச பீஸ் வந்து அதில கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறனால. இதோடயே சேர்த்து இந்த டிராஃப்டிங்கையும் நான் சைட்ல அட்டாச் பண்றேன். கண்டிப்பா பார்த்து ட்ரை